எனக்கு காடு வேண்டாம், கடல் போதும். எனக்கு தெரியும் காட்டை விட கடல் ஆழமானது, காட்டை விட கடல் தூரமானது, காட்டை விட கடல் ரகசியங்களை உள்ளடக்கியது. அதில் நீந்துவதுதான் என் வாழ்க்கை என்று நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். அதனால் நான் மானாக ஒருபோதும் மாற மாட்டேன். நான் மீன்னா நான் மீன் தான். நீ ஏன் அடுத்தவங்களை மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிற? நீ உன்ன மாதிரி இரு. ஆனா ஒண்ணு சொல்ற, இந்த வயசுல நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு நம்ம கூட உட்காந்துட்டுக்கோம். ஒண்ணு, நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு வச்சிருக்கேன், எவ்வளவு வச்சிருக்கேன். உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். ஓ, அவ்வளோ அன்பா? ஒரு அலுமினிய தட்டு கூட வாங்குறதுக்கு வக்கு இல்லை. உனக்கெல்லாம் என்னத்துக்குப்பா லவ்னு கேட்குற துணிச்சல் நமக்கு இல்லை. நாம என்று கேட்கக்கூடிய அந்த லெவலில் இருக்கிறோம். சில பேர் இருப்பாங்க பாருங்க, மேடம் உனக்காக எனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அப்புறம் சரி, நீ உயிரை கொடுப்ப, நீ செத்துருவ, அப்புறம் நான் என்ன பண்றது? நீ செத்து போயிட்டேன்னு உக்காந்துக்கிட்டு இருக்கிறவா? என்ன வார்த்தைகள் இதெல்லாம்? நான் சொல்றேன், இந்த வயதில் சில வார்த்தைகளில் மயங்காதீர்கள் குழந்தைகளை. 25 வருஷ அனுபவத்தில் நான் சொல்றேன், உன் பிரச்சனைய உன் பக்கத்தில் உட்காந்துருக்குல்ல, அதுக்கிட்ட சொல்லாத. யாராவது பிரச்சனை சொன்னா நீ கேட்காத. ஏன் தெரியுமா? நம்ம பிரச்சனையை சொன்னோம்னா நம்ம பிரச்சனையை தீக்கிற அளவுக்கு அது ஒன்றும் PhD வெங்காய பச்சடி தயிர் பச்சடி படிச்சுட்டு இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்கிறது. அதுவே அரலூசு. அதுக்கே வாழ்க்கை தெரியல. அதுக்கிட்ட நீ என்னத்துக்கு சொல்லி உனக்கு அறிவுரை வாங்கிக்கிற? நீ உனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா உன் பக்கத்தில் உட்காருவாளா? அவ எங்கேயோ பறந்து போயிட மாட்டா. நான் சொல்றேன், நான் எல்லா இடத்தையும் இந்த பெண் குழந்தைகளுக்கு சொல்றேன், 22 வயசு வரைக்கும் எந்த ஆணையும் தன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்து முடிவு செய்யாத. 22 வயசு வரைக்கும் காத்துரு. நீயா தேர்ந்தெடுத்தன்னு வச்சுக்கைய, போயிரும். சாபம் போடுறேன்னு நினைக்காத. நான் உங்களை மாதிரி வயசு பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தின அனுபவத்தில் சொல்றேன், போயிரும். கடவுளா பார்த்து நமக்கு ஒருத்தனை கொடுப்பாரு, அது சாவர வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும், போவாது நம்மளை விட்டு. உனக்கு டவுட் இருக்கா? செக்ரட்டரி சார் கிட்ட கேட்டுப்பேன். போமா சார்? போவாது. அந்த போவாதுன்னு சொன்னதுல அவர் ஒரு பயத்தில் ஒரு ஜெர்க்கு காட்டினார்ல, அந்த பயம் ஜெர்க்கு அவர் காட்டல, அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய இறை உணர்வு காட்டியது. நான் கடவுளை நம்புகிறேன், கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட துணை, கடவுளால் என் உடன் இருக்கும், என் அனைத்து வேலைகளுக்கும் அது உதவி செய்யுங்கிறதுனால தான் அந்த ஜெர்க்கு கொடுத்தார். ஐயோ போகாதுன்னு. காத்திருங்கள் குழந்தைகளை, உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். இப்போதைக்கு லவ் பண்ணாதீங்கன்ற நான். இப்ப பாரு ஒரு கைத்தட்டல் வரும். லவ் பண்ணாத சீரியஸ் ஆனல, லவ் பண்றவ பக்கத்தில் உட்காராத. அது நம்ம நாசமா போறதுக்கான ஒரே வழி அது மேடம். ஒரே விஷயத்த சொல்லும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆளும் மாறாது, சம்பவமும் மாறாது. காதுலேருந்து ரத்தம் வடிய ஒரே விஷயத்த சொல்லி நம்ம கழுத்து இருக்கும். நான் அதுக்கு தான் வந்தேனா? என் வாழ்க்கை அதுக்கு தானா? உனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா ஒரு 10 நிமிஷம் கேட்டுக்கிட்டு சி அறிவில்லை உனக்குன்னு சொல்லிட்டு தாண்டி போய் வேற இடத்துல உட்காந்துக்கோ. இந்த நிதானம் இருக்கா? ஒரு விஷயத்தை நின்று நிதானிக்கிறதுக்கு இருக்கா? நான் ஒரு புக்கு உங்களுக்கு சொல்றேன், முடிஞ்சா அந்த புக்கை லைப்ரரியில் வாங்கி வைங்க மேடம். கெவின் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கார். அந்த கெவின் எழுதுகிற புக்கு வை குட் பீப்புள் ஹேவ் ஆல்வேஸ் பேட் சாய்ஸஸ். ஏன் பேட் சாய்ஸஸ்க்குள்ளே போயிடுறோம்னு சொன்னால், பேட் சாய்ஸஸை நம்புகிறோம். ஏன் நம்புகிறோம்னு சொன்னால், மனசு முழுக்க பிளைண்ட் ஸ்பாட்ஸ். எது சொன்னாலும் புரியறதில்லை. அந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்கிறவங்க 100 பேர் படிச்சுக்கங்க, பிளைண்ட் ஸ்பாட் இல்லாத 5 தான் உருப்படும், 95 உதிர்ந்துடும். சில பேர் பேசுவாங்க பாருங்க, உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு கம்முன்னு இரு. நான் தெரியாமத்தான் கேட்குறேன், தெரிஞ்சு கேட்குறான்னு அர்த்தம். கேளு. இல்லை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. தப்பாக நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிற சொல்லு. எனக்கு இந்த 2 விஷயத்தில் நிச்சயமாக உடன்பாடு கிடையாது. அந்த 2 விஷயத்தில் ஒன்று, 98 நாள் 98 மார்க். இந்த 98 மார்க் வாங்குற பிள்ளைய பார்த்துருக்கியா? அவளை நான் வெறுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு வயசு 13. என்னன்னு தெரியல மேடம், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்களை காட்டவே கூடாது என்கிட்ட. ஏன் தெரியுமா? அதுக்கிட்ட ஜெயிக்கட்டும், அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும், நமக்கு என்ன? அது பொய் சொல்லும்பா.
என்ன பொய்ன்னு சொல்றேன் பாரு, என்ன பொய்ன்னு சொல்றேன் பாரு. தெரியுதா? ஒண்ணுமே படிக்காம நீ 98 வாங்குறியா? நான் உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒண்ணே ஒண்ணுதான் குழந்தைகளே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சாதிச்சிரு. நான் நிறைய எல்லாம் பேச மாட்டேன். ஒரே ஒரு விஷயம், 60 மார்க்ஸ்க்கு அதிகமா வாங்கிடு, அரியர் வைக்காத. நான் என்ன சொல்றேன், 98 வாங்கின ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கின பொண்ணு எங்க இருக்குதுன்னே தெரியல. நான் 10வது ரேங்க் தான். நான் எங்க இருக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்கு தெரியும். தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? சைன் பண்ணுங்கிற, சைன் பண்ண, உனக்கான வாய்ப்பு தானே, சைன் பண்ணு. நான் எப்பவுமே சொல்றேன், மானு காட்டுல ஓடும் 98, 60, 65 மீன் காட்டுல ஓடாதது, கடல்ல நீந்தும். சத்தியமா சொல்றேங்க, 25 வருஷம் டீச்சரா இருந்திருக்கிறேன் நான், 25 இயர்ஸ். உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இந்த வயதில் இருக்கின்ற பொழுதே, இந்த வயதில் சில விஷயங்களை சாதிப்பதற்காக குழந்தையை பிறந்திருக்கிறாய். ஹார்மோன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வெய். சில விஷயங்களுக்கு நோ சொல், சில விஷயங்களுக்கு எஸ் சொல். பல நேரங்களில் நான் இங்க பார்த்துருக்கேன், என்சிசி என்எஸ்எஸ்லாம் இருக்கா மேடம்? இது ஒன்று என்எஸ்எஸ்ல போய் சேரும்போது பக்கத்துல இருந்து ஒன்று சொல்லும், எதுக்கு இப்போ அதிலெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிற? ஸ்போர்ட்ஸில் பேர் கொடுத்துடலாம், 3த்துல ஏதாவது 1த்துல இருந்தால் போதும் தானே. இந்த ஸ்போர்ட்ஸ் டீச்சர் எல்லாரையும் கூப்பிடாது. நம்மளால ஓட முடியல, குதிக்க முடியலன்னா நம்மளை கொடி எடுத்துக்கிட்டு வரதுக்கு அது சும்மா அப்படி சொல்லிடும். அது பாட்டுக்கு கொடி எடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் போய்க்கலாம். எதுக்கு என்எஸ்எஸ் என்சிசின்னு? என்எஸ்எஸ்லயும் ஜாயின் பண்ணிடுவீங்க. கேம்புக்கு பேர் கொடுக்கணும்ட்டு வருவோம், 7 நாள் கேம்ப்பு. பக்கத்தில் இருக்கிறது சொல்லும், சார் 7 நாள் நீ விட்டுட்டு போயிட்டேன்னா எப்படி? உனக்காக தான் வந்தேன் நான் காலேஜுக்கு. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நான் வெற்றி பெற்ற ஒரு பேச்சாளராக, ஒரு பேராசிரியராக, உலக தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவராக இருக்கிறேன் என்றால் என்னுடைய லீடர்ஷிப்பை எனக்கு வழங்கியது நான் இதுவரைக்கும் மரியாதை செய்யக்கூடிய நாட்டு நலப்பணி திட்டம். நாட்டு நலப்பணி திட்டத்தில் 26 ஜனவரி சங்கர் தயாள் சர்மா சார் அங்க பிரசிடென்டா இருக்கும்போது ஹோல் இந்தியன் பெட்டாலியனுக்கு ஐ வாஸ் a ரைட் மார்க்கர், ஃபர்ஸ்ட் ரைட் மார்க்கர். நான் டெல்லியில் நடந்திருக்கேன், ராஷ்டிரபதி அவார்டு வாங்கியிருக்கேன், 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும், உன் வயசு வரைக்கும். அதில் 180 ஸ்போர்ட்ஸ், மீதி எல்லாம் டான்ஸ், பாட்டு, கோல போட்டி எல்லாம், 60 பேச்சு போட்டி. ஐ ஆல்வேஸ், எனக்கு என்னன்னா, எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஹோம் என்று சொல்வார். இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணுங்களோட உட்காந்துட்டு குரூப் பண்ணிக்கிட்டு இதை நோண்டிக்கிட்டு நோ. நான் எல்லா இடத்திலும் போனேன். எது என்னை அடையாளம் காணும் என்று நான் துடிச்சேங்க. நான் உன் வயசுல இவ்வளவு துடிப்பா இருப்பேன் தெரியுமா? அவ்வளவு துடிப்பா இருப்பேன், சிக்கவே மாட்டேன். கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி இருப்பேன். நான் புடிச்சு கொண்டு வந்து சட்டியில போட்டாலும் எகிரி குதிப்பேன். நான் அந்த மாதிரியா இருந்தேன். அதனால தான் முன்னால் நிற்கிறேன். 32 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். இதோ இவ்வளவு பெரிய ஒரு கிரௌடு கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது. யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அண்ட் கிராப் இட். அத்தனை இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அக்டோபர் மாசத்துல கனடா போயிருந்தேன். அப்போ திருவள்ளுவர் கான்ஃபரன்ஸ் இந்தியாவில இருந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ போயிருந்த போது ஒரு சாப்பாடு டேபிள் சார், நான் பேசிட்டு கீழே இறங்கி வரேன். சாப்பாடு டேபிள் ஒருத்தர், ஒரு ஆஸ்ட்ரோனாட் உட்காந்துருந்தார். நல்லா பேசுனீங்க மேடம் அப்படின்னு பேசினார். நான் உட்காந்துட்டு அவரோட பேசிட்டு இருக்கேன். மேடம், நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை முடிஞ்சா யூத் கிட்ட சொல்றீங்களா? என்னால் சொல்ல முடியாது, உங்களை ஆயுதமாக பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராத்திரி ப்ரேயர் பண்ணுவீங்கல்ல, இறைவனிடத்தில் பேசும்பொழுது ரொம்ப புத்திசாலியான தாயாகவும் தகப்பனாகவும் இருந்தால் அந்த ப்ரேயரில் ஒரு வார்த்தையை சேர்ப்பாங்க, இறைவா நீ செய்யக்கூடிய நற்காரியங்களை செய்வதற்காக என்னை ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துவாயாக சொல்லுவாங்க. என் சித்தத்தின்படி இல்லாமல் எல்லாம் உன் சித்தத்தின்படி நடக்கும்படியாக என் இருதயத்தை வழி நடத்துவாயாக. சாதாரண பிரேயர் இல்லை இதெல்லாம் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ற பிரேயர். அந்த ஆஸ்ட்ரோனாட் டேபிள்ல உட்காந்துட்டு என்கிட்ட சொல்றாரு, அம்மா நான் வானத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய பணியில இருந்தேன். அவர் சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு புரியுதான்னு பாரு. நான் உனக்கு சொல்றேன் குழந்தைகளே, பெண் குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? we know less but we must understand more. நமக்கு புரியணும். விஷயம் கொஞ்சமா தெரிஞ்சா பரவாயில்ல, என்ன சொன்னாலும் அது புரியணும். அது புரியாம உட்கார்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட கேடு வேறு கிடையாது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நாம ஒன்றும் கம்ப்யூட்டர் கிடையாது. பல விஷயங்கள் எனக்கும் தெரியாது, நம்ம மேடையில் உட்காந்துருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆனால் they understands more, they know what they are doing. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வேலை நடக்குது. நான் எப்பவுமே சொல்றேன், ஸ்டே அலர்ட். அந்த ஆஸ்ட்ரோனட் சொன்ன ஒரு விஷயத்த சொல்ற, வானத்தில்
நிறைய நட்சத்திர கற்கள் இருக்கும் மேடம், நிறைய பிளாக் ஹோல்ஸ் இருக்கும். அந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணோம்னா சில நேரங்களில் ஜுப் ஜுப் அப்படின்ட்டு நட்சத்திரங்களை உள்ள இழுத்துக்குமா சார். அப்போ உள்ள இழுத்துக்கும் பொழுது அந்த நட்சத்திரங்கள் எங்க போகுதுன்னு எந்த ஆஸ்ட்ரோநாட்டாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது, வெளில வரவே வராது. ஆனால் பிரபஞ்சம் ரொம்ப வித்தியாசமானது, சக்தி நிறைந்தது. அது முடிவு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோ, பிளாக் ஹோல் விழுங்கின ஸ்டாரை வெளியில கொண்டு வரணும்ட்டு அது என்ன பண்ணுமா, வானத்துல சில நடவடிக்கைகளை அப்படி ஷேக்கன் பண்ணுமா. அப்படி ஷேக் பண்ண உடனே அது நேராக ஒரு நட்சத்திரம், சில நட்சத்திரங்கள் உருண்டு வந்து பிளாக் ஹோலுக்கு முன்னால நின்று அப்படி அதிருமா. அப்போ அதிரும் பொழுது பிளாக் ஹோல்ல போன நட்சத்திரங்கள் வெளியில வருமா. நான் என்ன சொல்றேன் குழந்தைகளை, நம்ம இருட்டு பள்ளத்திற்குள் உள்ளே இழுக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எவ்வளவு இருக்கிறதோ அந்த இருட்டு பள்ளத்திற்குள் போய் சிக்கி கொண்டவர்களை வெளியில் இழுக்கக்கூடிய நட்சத்திர பாசிட்டிவ் எனர்ஜியும் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த நட்சத்திர பாசிட்டிவ் எனர்ஜியை பயன்படுத்தி கொண்டு இருட்டு பள்ளத்துக்குள் இருந்தால் வெளியேறி விடுங்கள். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவு சிம்பிள் தெரியுமா லைஃப். நான் மறுபடியும் சொல்றேன், சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ.